இப்போ இந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுதான் இதில் ஒரு சின்ன ஒரு துளி. அதாவது இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்னைக்கு வந்து ஒரு சவாலான விஷயம். துணிவப்போ நிறைய பேர் மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லீடருக்கு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், இந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆகும், ஆடியன்ஸ் ஃபேமிலியாக பார்ப்பாங்கன்னு. இல்லை, ஏன்னா ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணலாம் சார் சொன்னார். இந்த கிளிம்ஸ் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். நானும் ஒரு சின்ன ஈவெண்ட்டாக இருக்குன்னு தான் நினச்சேன். பட்டு கடுமையான உழைப்போடு இந்த ஆசிய கண்டத்தில் ஒரு சிறந்த ஒரு விற்பனையாளர்கள் என்று சொன்னார் சரவணா என்பதை யாரும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. முதல் திரைப்படமும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கிறேன். மிக அருமையான, அது ஒரு வெற்றி படம் தான், தோல்வி படம் அல்ல, அருமையான படம். இந்த நேரத்தில் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர் இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுனா, இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்லை இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வரும். இது வந்து இந்த படத்தில் ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்லை அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதில் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். இப்போ இந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுதான் இதில் ஒரு சின்ன ஒரு துளி. அதாவது ஒரு சோனா பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி. இது மாதிரி இந்த படத்துடைய எசன்ஸ் இதுதான். இதே போல தான் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகும். இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு இன்னசென்டான ஒரு அப்பா பிள்ளை, அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வியில் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளோ அற்புதமாக இதில் திரைக்கதை அமைத்து இன்றைய தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைக்கிறோம். அதான் முக்கியம். இன்னைக்கு வந்து கதைகள் அதே தான் இருக்கும், இல்லை இயக்கங்கள் அதே தான் இருக்கும். இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்னைக்கு வந்து ஒரு சவாலான விஷயம். இன்றைய ரசிகர்களுக்கு திரைக்கதையை வந்து பிடிக்கிற மாதிரி அவ்வளோ துல்லியமாக, அதாவது படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு, ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நம்ம துரை செந்தில்குமார் அவர்கள் டைரக்டர் வந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அடுத்தது இசையமைப்பாளர் ஜிப்ரன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு பார்த்துருப்பீங்க. அதே போல் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. அதே போல் படத்தின் கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸை வந்து இந்த படத்தில் அவர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது டிஓபி திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ஷூட்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளிநாடான ஜார்ஜியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் பண்ணோம். ஆஃப்டர் தட் ஜெய்ப்பூர், ஊட்டி, அப்புறம் சென்னையில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட், அதே போல் எல்லா விஷயங்களும் பண்ணும்போது அப்புறம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவருக்கு இந்த படம் வந்து அவர் வாழ்வில் அடுத்த கட்ட உயரத்துக்கு எடுத்துகிட்டு போன்றதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. அடுத்தது வந்து எடிட்டர் வந்து பிரதீப் ராகவ். அவர் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் உள்ள படங்களான டிராகன், ஜனநாயகன் போன்ற படங்களில் பணியாற்றினவர். இந்த படத்தை அந்த அளவுக்கு கிறிஸ்பாக, அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பாக ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இது செட்டாயில் இல்லை நிஜமாவே அப்படி இருந்ததுன்ற அளவுக்கு தான் ஒரு வியப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செட் அமைச்சு அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் செட்லேயே வந்து மகேஷ் மேத்யூ, ஸ்டன் மாஸ்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டுக்கு வரும்போதே ஒரு ட்ராக்கு, ஒரு ஜாக்கெட் போட்டு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக வருவார். அவர் வந்தாலே செட்டில் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி, ஒரு பவர் வந்துடும். ஏன்னா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் காந்தாரா 2ல் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதில் பார்த்துருப்பீங்க அவர் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறாருன்னு. ஸோ இந்த படத்துலையும் அதே போல் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க. அடுத்தது சிறு வயசுலேருந்து எனக்குள்ள ஆசைகளை சொல்லிட்டாரு சார். வந்து நான் பேசலான்னு அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டாரு, இருந்தாலும் சொல்கிறேன். சொன்ன மாதிரி சிறு வயசுலேருந்து எனக்கு சினிமா துறை மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஷாருக் கான், ஒரு பக்கம் சல்மான் கான், 2 பேரோட படம் ஒட்டி வச்சுருப்பேன். அப்போ என் தாயார்கிட்ட அவரை சொல்லுவேன், நான் ஒரு நாள் இதே போல் ஒரு நடிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது தாயார் வந்து சிரிச்சுட்டு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய சூழ்நிலை வந்து என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ், என்னுடைய தந்தையார் மேலே நான் மிகப்பெரிய பக்தியும் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் உள்ளவன். ஸோ என்னுடைய தந்தையார் பிஸ்னஸை நான் அவங்க கூட எடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய முழுமையாக ஒப்படைச்சி என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து
ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் முதல் ஆளாக நான் ஸ்டாஃப் வரதுக்கு முன்னாடி முதல் ஆளாக கடைக்கு போவேன். கடை வேலையை முடிச்சு லாஸ்ட்டாக தான் நான் வந்து கடைசி ஆளாக தான் நான் வந்து போவேன். ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான். இந்த படப்பிடிப்பிலும் அதே போல தான். செட்டுக்கு முதல் ஆளாக தான் போவேன், கடைசி ஆளாக தான் போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எதில் இறங்குறனோ அதில் முழு ஃபோக்கஸ்டாக என்னுடைய முழு உழைப்பையும் அதில் இறக்கி செய்வேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கண்டென்ட் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்ட் படம், ஒரு பக்கம் வந்து மாஸ் ஆக்ஷன்றாங்க. இப்போ நாங்கள் வந்து இதில் இந்த படத்தில் என்ன மெயினாக இது பண்ணியிருக்கோன்னா, ஒரு நல்ல ஒரு கதையம்சம் கண்டென்ட் இருக்கணும், அதே போல் ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்னைக்கு உள்ள ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது ஒரு சிறப்பான படமாக இருக்குது. எங்கள் படக்குழுவும் சரி, நானும் சரி, இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே சந்தோஷமும் அதே சாட்டிஸ்ஃபைடும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா துறையை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தனிநபர் வெற்றி இல்லை, ஒரு படம் வெற்றி அடைகிறது ஒரு தனிநபர் வெற்றி இல்லை. அதாவது சினிமா தொழில் இன்னைக்கு வந்து பலாயிரம் தொழிலாளர் இருக்காங்க. இந்த பக்கம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் பலாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு படமும் நான் வெற்றி அடையணும்னு நினைப்பேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பலாயிரம் தொழிலாளர்கள் வந்து இப்போ சினிமா துறை கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்குது. இன்னைக்கு பலாயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் குறையுது, புதுசாக வர்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பு ஒழுங்கான முறையில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் எப்பவுமே நினைப்பேன் அதில் இருக்கிற எல்லா படங்களுமே வெற்றி அடையணும்னு அப்படின்னு நினைப்பேன். அதே போல் பத்திரிகையாளர்களை நீங்களும் இந்த சினிமா துறை வளர்கிறதுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டையும், அது சினிமா துறை மறுபடியும் எழுச்சி பெறதுக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் வேணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தினுடைய சிங்கிள் வந்து வர்ற 14ஆம் தேதி காதலர் தினத்தன்றி முதல்ல இதை வெளியிடுறோம், முதல் சிங்கிளை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி வந்து கிளிம்ஸ் வெளியிடுறோம். அது இதே போல் ஒரு பவர்ஃபுல், இதோட பவர்ஃபுல் பேக்கடாக இருக்கும். அதை நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க. அடுத்தது இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும். அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ப்ரெஸ் உங்கள் முன்னாடி தான் எல்லா இதுவும் நடத்துவோம். உங்கள் எல்லாருக்கும் இப்போவே உங்களுக்கு இன்விடேஷன் பண்ணிடுறேன். எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக செய்யணும்னு இப்போவே வேண்டிக்கிட்டுக்கிறேன். அதே போல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவில் ரசிகர்களாகட்டும், அதில் நடித்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதே போல் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் கலந்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து படத்துக்கான ப்ரொமோஷன் உங்கள் மீடியா உங்கள் கூட தான் இணைந்து செயல்பட போகிறோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்களிருந்து எல்லாருக்கும் வணக்கம். அஃப்கோர்ஸ் லெஜண்ட் சார் கூட நான் சார் ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் இல்லை. நான் ஆட்ஸ் பண்ணும்போது நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபில்ம். ஏன்னா எங்கே போனாலுமே வந்து நான் வந்து லெஜண்ட் சார் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி, இல்லை ரொம்ப நல்லா பண்ணுங்கன்னு எனக்கு இன்ஃபேக்ட் துணிவப்போ நிறைய பேர் மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லீடருக்கு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், இந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆகும், ஆடியன்ஸ் ஃபேமிலியாக பார்ப்பாங்கன்னு. அண்ட் இப்போ ஐ திங்க் ஒரு ஆல்பமாகவே ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் திங்க் மியூசிக் கூட மறுபடியும் we have been traveling for a long time and இன்னும் நிறையா பேசணும், பட் அதுக்கான இன்னும் இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஃபில்ம் ஆல்சோ. தேங்க்யூ. தேங்க்ஸ். என்னோட டீம், என்னோட கோ டைரக்டர்ஸ், என்னோட ரைட்டர் டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த ஏன்னா ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணலாம் சார் சொன்னார். இந்த கிளிம்ஸ் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். நானும் ஒரு சின்ன ஈவெண்ட்டாக இருக்குன்னு தான் நினச்சேன். பட்டு ஃபர்தரான ஈவெண்ட்ஸில் நம்ம நடிகர்கள் எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. மரியாதைக்குரிய படத்தை உருவாக்கி இருக்கின்ற இயக்குநர்கள், மரியாதைக்குரிய டைரக்டர், அதனுடைய சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி எடுத்து வெளியிட வருகின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும், வருகின்ற ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய லெஜண்ட் சரவணன் என்பவர் இந்த நாடறிந்தவர், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தன்னுடைய தகப்பனார் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அது பிள்ளைகள் கையிலே கொடுக்கின்ற பொழுது சில பிள்ளைகள் வெற்றி பெறுவது உண்டு, சில பிள்ளைகள் தோற்று போவது உண்டு.
ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக கடுமையான உழைப்போடு இந்த ஆசிய கண்டத்தில் ஒரு சிறந்த விற்பனையாளர்கள் என்று சொன்னார் சரவணா என்பதை யாரும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. அந்த அடிப்படையில் உழைத்து உத்தவராக இருந்து சாதித்துக் கொண்டிருப்பவர் தான் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சரவணன் அவர்கள். இந்த திரைப்படம் இரண்டாவது திரைப்படம். முதல் திரைப்படமும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கிறேன். மிக அருமையான, அது ஒரு வெற்றி படம் தான், தோல்வி படம் அல்ல, அருமையான படம். ஆனால் அதை தாண்டி இந்த படம் ஒரு மையக்கல்லாக அமைவதற்கு யாரும் தடுத்திட முடியாது. வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை இந்த லீடர் கட்டாயம் வெற்றி பெறுவதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் என்று சொன்னாலும் அது மக்கள் மனம் அழுத்தத்தை போக்கக்கூடிய வகையில், மக்கள் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய வகையிலும் ஒரு மனமகிழ்ச்சியோடு வரக்கூடிய சூழலாக இந்த திரைப்படம் அமைய இருக்கிறது. ஆகவேதான் இந்த திரைப்படம் என்பது திட்டமிட்டு பணியாற்றி இரவு பகல் பாராது உழைத்து நண்பர்களுக்கெல்லாம் நன்றி சொன்ன காரணம் இந்த படம் வெற்றி பெறும் என்பது அல்ல, உள்ளபூர்வமாகவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் இந்த திரைப்பட பெயர் விழாவிலே எங்களையும் அழைத்து மேடையில் எங்களை கௌரவப்படுத்துவது தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு பெட்டிக்கடை நடத்துகின்ற சாமானிய வணிகனையும் கௌரவப்படுத்திய மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி என்பது எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வணிகனும் தான் வாழ்வாரத்தில் எப்படி முன்னேற வேண்டும். நாங்கள் அவரையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது அவர் பேசுவது தன்னை பற்றி எப்பொழுதுமே என்னிடத்தில் பேசியது கிடையாது. இந்த ஆன்லைன் வர்த்தகம், கார்பரேட் கம்பெனிகள், இது போன்ற நிறுவனத்தில் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கீங்க கேட்பாங்க. அது ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பு சட்டமாக இருக்கட்டும், சாமானிய வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உள்ளன்போடு இருக்கக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் சரவணன் அவர்கள். ஆகவே இந்த திரைப்படம் கடுமையான ஒரு எதிர்பார்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ஒரு பேர் மீடியா எத்தனை பேர் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. கிட்டத்தட்ட 200-300 பேர் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் வெளியிட்ட பிறகு உலகம் முழுவதும் சரவணுடைய பெயர் கொடிகட்டி பறக்கும் என்பதில் உள்ளன்போடு உள்ளபூர்வமாக வாழ்த்தி, லட்ச வணிக குடும்பம் சார்பாக வாழ்த்தி, தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உள்ளமாற வாழ்த்தி படம் வெற்றி பெறும் என்பதை எல்லா வல்ல இறைவனை நேசித்து சொல்லுகிறேன். கட்டாயம் இந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் ஐயப்பாடு இல்லை. வாழ்க வளவலும் என்று சொல்லி இந்த மேடையை எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.